அதோட அந்த பொண்ணோட லைஃப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இல்ல. அதுக்கப்புறம் நெறைய இருக்கு. அது படிக்கிற பொண்ணு. ஸோ ஏதோ அந்த பொண்ணு தெரியாம ஒரு தப்புல ஒரு இதுல வந்துருச்சு. அ அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் இங்க தேவ தான். என்ன ஏதுங்கிறது அந்த பொண்ணுக்கு ப்ராப்பரா ஒரு கவுன்சிலிங் குடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்த இன்னும் அந்த பொண்ணு ரொம்ப மோசமாகாம இருக்கிறதுக்கு, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற விஷயத்த அப்படியே சொன்னா தான், அவங்க கூப்ட்டு அடுத்த டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இது எப்படி வேணாலும் ஆகலாம். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப இதுல அடிக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு இதுல மறுபடியும் ம். மீட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் தான். நாங்க பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப அடிக்ட் ஆயிருச்சு. அது ஒரு ஓகே. கிட்டத்தட்ட வந்து அந்த பொண்ணு பத்தி எங்கள்ட்ட அவங்க கேஸ் குடுக்கும்போது, அந்த பொண்ணு 3 இயர் அந்த பொண்ணு. ம். அந்த பொண்ணு 5 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 3 இயர்ல இருக்கும்போது 3 வருஷத்துல அந்த பொண்ணு வந்து 2 வருஷம் 2 1/2 வருஷமாவே இந்த பொண்ணு நல்லா சேஞ்ச் ஆயிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க நம்மகிட்ட கேஸ் குடுத்ததே ரொம்ப லேட்டு. ஸோ ம். நாங்க பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமா அ இப்ப சில கேஸ்ல வந்து அப்பதான் மாறியிருக்காங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்.